வணக்கம். லண்டன்ல இருந்து நீங்க வணக்கம் அண்ணா. இணைந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி. சுதனை பத்தி ஒரு குறிப்பா சொல்லணும்னா, சுதனோட ஃபேமிலி வந்து ஈழத்தமிழர்கள். அவர்களுடைய ஃபேமிலில 2 பேர் வீரச்சாவை அடைந்திருக்காங்க. நாட்டுக்காக தங்களது மண்ணுக்காக இன்னுயிரை ஈன்றவர்கள். அ அதனால அவர குறித்து எல்லாருக்கும் அங்க லண்டன்ல மட்டும் இல்ல, பொதுவாக செயல்பாடுகள்ல மிக வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு தமிழ் தேசிய போராளி அப்படின்னு சொல்லலாம் அவர. அவருடைய இன்னைக்கு நம்ம வந்து கலந்து அவர் வந்து பல செய்திகளை நம்மளுக்கு சொல்றதுக்கு காத்திருக்காரு. இப்ப அண்மை காலமாக அ தமிழ் தேசியத்த உலக அளவுல இருக்கக்கூடிய இந்த ஈழத்தமிழர்கள் இடையே கிட்டத்தட்ட 2009ற்கு பின்னர் அ ஒரு 14 ஆண்டுகள் ஒரு அமைதியாக நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த நகர்வு மிக மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தத 2014 அதாவது 2024 இப்ப வந்து மாவீரர் தினம். ஆ அந்த மாவீரர் தினம் வந்து மிக முக்கியமாக ஈழத்தமிழர்களுக்கு அத்தனை பேருக்கு மிக முக்கியமாக, உலகத் தமிழர்களுக்கு அத்தனை பேருக்கு முக்கியமாக மாவீரர்களுக்கு நம்ம வந்து ஒரு இது வந்து செலுத்துற நாள். அவர்களுக்கு மரியாதை செலுத்துற நாள். அந்த நாள்ல 2008 வரைக்குமே வந்து தேசிய தலைவர் திரு பிரபாகரன் அவர்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் ஆண்டுதோறும் நம்மளுக்கு வந்து மாவீரர் உரை நிகழ்த்துவார். அந்த மாவீரர் உரை வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கேட்டு அது வந்து ஒரு ஆண்டினுடைய ஒட்டுமொத்த சாரமா இருக்கும். அது அப்படிதான் வந்துட்டு கொண்டிருந்தது. ஆனால் இந்த இந்த ஆண்டு ஏதாவது 2023ஆம் ஆண்டு என்ன ஆச்சுன்னு கேட்டா, மாவீரர் உரையை ஒரு பெண் நிகழ்த்தினாங்க. அந்த பெண் நிகழ்த்தினது யாருன்னு பெண்ணை வந்து எப்படி அறிமுகப்படுத்தினாங்கன்னா, தேசிய தலைவருடைய புதல்வி, எங்களுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லி துவாரகா அப்படிங்கிற பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஆனால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அந்த அந்த பெண் கதைத்தவுடன், அந்த மாவீரர் உரை நிகழ்த்திய உடனேயே மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. எல்லா பக்கம் எதிர்ப்பு வந்தது. இது வந்து பெண் வந்து ஒரு துவாரகா இல்லை. உண்மையான துவாரகா இல்லை. இது வந்து துவாரகா பெயரில் வந்த வேறு பெண். ஒரு போலியான பெண் அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதுல சில ஆட்கள் மட்டுமே, சில குறிப்பிட்ட ஆட்கள் மட்டுமே, ஒவ்வொரு நாட்டுல ஒருத்தர் 2 பேரு, தமிழ்நாட்டுல ஒரு 4 பேர் 5 பேர். இந்த மாதிரி இவர்கள் மட்டுமே இந்த பெண்ணை வந்து இன்னும் இல்ல இல்ல இந்த பெண் வந்து துவாரகா தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இதை குறித்து ஏற்கனவே நம்ம வந்து இந்த காணொலி வேற பெரிய நிகழ்வுகளை நடத்தியிருக்கோம். இது வந்து இன்னும் ஆழமாக இன்னும் சுதன் நம்மளுக்கு சொல்லக்கூடிய செய்திகள் நிறைய இருக்குது. அந்த செய்திகளை இன்னைக்கு கேட்போம். சுதன், இந்த துவாரகா 27ஆம் தேதி கதைத்த துவாரகா, அந்த மாவீரர் நிகழ்த்திய துவாரகா, அது வந்து தேசிய தலைவருடைய பெண் தானா? உண்மையா? அது என்னங்கிறது நீங்க கொஞ்சம் விளக்குங்க. ஏன்னா நீங்க லண்டன்ல இருக்கீங்க. லண்டன்ல உங்களுக்கு பல செய்திகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சொல்லுங்க, உங்களுடைய இது சொல்லுங்களேன். ஓமண்ணா. அனைவருக்கும் வணக்கம். என்னன்னு சொன்னா முதல் நான் என்னுடைய நிலப்பாட்டை சொல்லிடுறேன். இப்ப அன்னைக்கு வந்தது துவாரகாவா இல்லையான்றதுக்கு முதல்ல, அது உண்மையிலேயே துவாரகா ஆக இருந்தால் கூட அந்த மாவீரர் தினத்திலே அவ உரையாற்றி இருக்கிறதுன்றது எனக்கு சரியா படையில்லை. ஏனென்றால் ஒரு மாவீரர் தினத்துல வந்து ஒரு கொள்கை பிரகடனத்தை செய்யக்கூடியவர் அந்த இனத்துக்கு தலைமை வாங்கக்கூடியவர். அப்ப துவாரகாவோட இருப்பு உண்மையாக இருந்தால் கூட அவர் வந்து அந்த தலைமை தாங்கிறதுக்கான அந்த தகுதியை தங்களுடைய செயல் மூலமாக இதுவரைக்கும் வெளிப்படுத்தினதாக நாங்கள் எங்கேயுமே பார்க்கல. அப்ப அந்த அடிப்படையில அந்த உரைன்றது மாவீரத்துல கொண்டு வந்து அறிமுகப்படுத்த வலிக்கிறதுன்றது ஒரு சினிமா பாணியில ஒரு கேள்வி கூத்தா தான் நான் அதை பார்க்கணும். அதான் உண்மை. மற்றபடி இப்ப துவாரகா இருக்கிறான்னு சொன்னால் அவன் தன்னை வந்து அறிமுகப்படுத்துறதுக்கோ அல்லது மக்கள் மத்தியில வர்றதுக்கோ ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த துவாரகா இருக்கிறா அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற அந்த குழுவினர் என்று சொல்லி நம்ம சொன்னால் மதிவதனி அக்கா இருக்கிறார், தலைவர் இருக்கிறார். இந்த 2 எல்லாம் சொல்லி இப்போ துவாரகா வந்து அறிமுகம் இல்லாத ஒரு சிறு பிள்ளையா தான் நிறைய பேருக்கு தெரியும். அப்படி இருக்கீங்க இவர் 2 பேரும் உயிரோட இருக்கணும் என்று தான் அவன் சொல்லிடும். அப்ப உயிரோட இருக்கிற அந்த 2 பெரிய ஆளுமைகள்ல ஒரு ஆளை கொண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை விட கூட்டமான் வரை இருக்கிறதாக அவன் சொல்லியிருக்கான். அப்படியான ஒரு மூத்த ஆள் என்ற ஆள் ஊடாக அந்த அறிமுகத்தை வேற ஒரு நாள்ல செய்திருக்கலாம். நாங்க இருக்கிறோம் நிரூபிச்சிருக்கலாம் வடிவா. அப்ப உண்மையான பிரச்சனை என்னன்னு சொன்னால் இதுக்குள்ள எங்கேயோ ஒரு குத்து ஒன்று விழுகிறத நீங்கள் கவனிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
அதனாலதான் அதை செய்ய முடியாத ஒரு சூழல்ல மாவீரர் தினம் இந்த இடத்துல, அதாவது தமிழர்களால் ஒட்டுமொத்த உலக தமிழர்களால பூசிக்கப்படுற ஒரு நாள் இந்த மாவீரர் நாள். அந்த மாவீரர் நாள்ல இதுவரைக்கும் தலைவர் தமிழ் மக்கள் சார்ந்து, நமது ஈழம் சார்ந்து தன்னுடைய கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டிருக்கிறார். அதை உலகமே உற்று நோக்கி இருக்குது, தமிழ் மக்கள் மட்டுமல்ல. ஆனால் அந்த நாள்ல துவாரகான்ற ஒரு பெண், அதாவது சில வேளை யாரா இருக்கலாம், எனக்கு அதுல அந்த விஷயத்துக்கு நான் வேற இல்லை, உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது. உண்மையாகவே இருந்தால் கூட அந்த அறிமுகம் என்றது ஒரு தமிழினத்தை கேள்விக்கூத்துக்குள்ளாக்குற ஒரு அறிமுகமா தான் நான் பார்க்கிறேன். அதை விட இப்ப நீங்கள் இந்த துவாரகா உண்மையா பொய்யா அப்படி என்று திரும்பவும் கேட்பீங்களாக இருந்தால் அது உண்மையில எனக்கு தெரியாது. ஆனால் நீண்ட காலமாக இந்த இந்த மாவீர தினத்துக்கு முதல்ல ஒரு 2-3 மாதங்களுக்கு முதல்ல இருந்து இன்னொரு பெண், அதாவது நித்துஜா ராஜரத்னம் என்கிற ஒரு பெண் துவாரகா வரப்போறா என்று சொல்லி நிறைய கதைகள் வந்து கொண்டிருந்தது. அவ பணம் வேண்டி இருக்கிறா, அது இது நிறைய விஷயம். ஆனால் இன்னைக்கு மாவீர தினம் முடிஞ்சு 1 மாசமாச்சு. அந்த பெண் தான் இந்த மாவீர தினத்துல உரையாற்றின பெண்ணா என்று கூட, அதாவது துவாரகா என்ற இருப்பை மறுதளிக்கிறவர்களும் இதுவரைக்கும் நிரூபிக்கவில்லை. அந்த பெண் இது, அதாவது நித்துஜா ராஜரத்னம் தான் அன்று வந்து ஆள்மாறாட்டம் செய்து உரையாற்றிய பெண்ணாக இருந்தார். இந்த ஐரோப்பிய நாடுகள் இந்த சட்டத்துல அந்த பெண்ணை வந்து ஆள்மாறாட்டம் செய்த குற்றத்துக்காக வழக்கு தொடரலாம், தண்டிக்கலாம். அதை இதுவரைக்கும் யாருமே செய்யல, எந்த ஊடகமும் செய்யல. அதுவும் குறிப்பா வந்து இப்ப லண்டன்ல இருந்து இயங்குற ஒரு ஊடகம், அந்த ஊடகத்துல நடந்த செவ்வியில பேரை சொல்றதா இருந்தால் ஐபிசி, அதுல வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது வந்து ராஜரத்னம் என்றவர் அமெரிக்காவில இருந்த அந்த மிகப்பெரிய தமிழ் பணக்காரர்கள், அவர் சில பிரச்சனைகளால சிறையில இருந்தார். அவற்ற மகள் தான் இந்த நித்துஜா ராஜரத்னம் என்ற ஒரு கதையும், முத்துஜா ராஜரத்னம் என்ற அந்த பேர் வந்தது. அப்ப அப்படி வந்திருக்கேக்குள்ள அந்த ராஜரத்னம் இப்ப வெளியில தான் இருக்கிற. அவர் இப்ப அண்மை காலத்துல ஈழத்துல இலங்கையில நிறைய செயற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார். ஐபிசி பணிப்பாளர் பாஸ்கரனோட அவர் ஒன்றாக யாழ்ப்பாணத்துல சில மீட்டிங்கள், அதாவது சில கலந்துரையாடல்கள் கலந்து கொண்ட படங்கள் எல்லாம் வெளியில வந்தது. அப்ப அப்படி இருக்கேக்குள்ள ஈஸியான வழி, இப்ப ஐபிசி பணிப்பாளர் அல்லது ஐபிசியில அன்றைக்கு பேட்டி கண்டு கொண்டிருந்த நிராஜ் டேவிட் நேரடியாக ராஜரத்னத்தை தொடர்பு கொண்டு கேட்டிருக்கலாம், உங்களுடைய மகள் தான் சுவிஸில் இருந்து இந்த ஆள்மாறாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறாராம். அதை யாருமே இது வரைக்கும் செய்யல. அப்ப எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்குது. எப்படி என்று சொன்னால், இந்த துவாரகாவை அறிமுகப்படுத்துறது ஒரு குழு வேண்டும், அதை எதிர்க்கிறது ஒரு குழு வேண்டும், காட்டுறது ஒரு நாடகமா நான் பார்க்கிறேன். இது ரெண்டும் ஒரே லைன்ல ஒன்றாக நின்று கொண்டு தமிழ் மக்கள் இந்த தலையில மிளகாய் அரைக்கிற வேலையை தான் ரெண்டு தரப்பும் சேர்ந்து செய்யறதா தான் நான் பார்க்கிறேன். இப்ப அரசியல் துறை என்று சொல்லி கதைச்சிருப்பிடம் பார்த்திருப்பீங்க. தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் துறைன்றது எவ்வளவு கட்டுக்கோப்பான். இப்ப தமிழ்ச்செல்வன் அதுக்கு பொறுப்பா இருக்கிற, அதுக்கு பிறகு தமிழ்ச்செல்வன் வீரச்சாவடையில, அவர் வீரச்சாவடைஞ்சதுக்கு பிறகு கூட கண்ட பாட்டுக்கு எவராவது வந்து நான் அரசியல் துறை என்று உளறித்தாள். அதுக்கு பிறகு நடேசன் அவர்கள் அந்த பொறுப்புக்கு வர்றேன். அப்ப அரசியல் துறைன்னா அந்த அரசியல் துறைக்கு ஒரு கட்டுக்கோப்பு இருக்கும். அவைகள் தான் அதுல ஒரு ஆள் தான் அதுக்குரிய அந்த மக்களுடையோ அல்லது நாடுகளுடையோ அல்லது ஊடகங்களுடையோ கதைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பேன். இது உள்ள நாட்டு போராளிகள் சொல்லி நிறைய பேரை கூட்டி கொண்டு வந்து வச்சு கதை வருது. ஆனா அரசியல் துறை இதெல்லாம் ஒரு நடைமுறைக்கு அந்த அதாவது இயக்கத்தின் ஒரு கட்டமைப்புக்கு ஒத்து வராத விடயங்களை நிறைய செய்து கொண்டு இந்த கூட்டுகள் நடந்து கொண்டிருக்கக்குள்ள தமிழினத்துக்கு எதிரான நிறைய சதிகள் அரங்கேறி கொண்டிருந்தால் அது இந்த பின்னணியில நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒன்று வந்து இந்த இமாலய பிரகடனம், மற்றது வந்து இந்தியாவுக்கு நிறைய தமிழ் தலைவர்கள் கூப்பிடப்பட்டு அவர்களோடு ரகசியமாக தீர்வு பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்குது. அதாவது தமிழர்கள் மீது தீர்வுகளை திணிப்பதற்கான முயற்சிகள் இந்த நடவடிக்கையின் பின்னணியில் நடைபெறுவதாக நான் சந்தேகிக்கிறேன். அதுதான் இந்த துவாரகா நாடகத்தின் பின்னணி என்று நான் ஊகிக்கிறேன். சுதான், நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா சதிகள் இருக்கிறதா சொல்றீங்க. இது எங்க சதி நடக்குது, என்ன சதி நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு தேசிய இனத்தை வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் போராடி 30 ஆண்டுகள் வந்து மிதவாத போராட்டம், அதற்கு அடுத்து ஆயுதம் ஏந்தி 30 ஆண்டுகள் போராட்டம், அதுல பல லட்சம் மக்கள் இறந்திருக்காங்க தமிழர்கள். இப்ப உங்க குடும்பத்துல இருந்து 2 அண்ணன்களை நீங்க பறி கொடுத்திருக்கீங்க.
இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு 2009 முடிஞ்சு 2023 14 ஆண்டுகள் கழித்து இந்த மாதிரி ஒரு துரோகத்தனம் அல்லது வந்து ஒரு இது என்ன நடக்குதுன்னா அது என்ன காரணமா இருக்கும், எதுக்காக நடத்துறாங்க, யார் நடத்துறது, இதோட பின்புலம் யாரு? இந்த பின்புலத்தை பற்றி நாங்கள் வெளிப்படையாக கதைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனால் இத வந்து நடத்துறது அந்நிய நாடுகளின் உளவுத்துறை என்றுதான் என்னுடைய பார்வை அப்படித்தான் இருக்குது. ஏனென்று சொன்னால் இப்ப இந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டு, அது சரியோ பிழையோ, அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் இலங்கையில இதுவரைக்கும் அங்கே ஒரு நிம்மதியோ அல்லது ஒரு அமைதியோ முழுமையாக திரும்பி இருக்கும் கேட்டா இல்ல. அமைதி திரும்பிச்சது என்று சொன்னால் அந்த நாட்டுல முதலீடு செய்திருக்கிற அல்லது நாட்டையே முதலீடாக்க முனைகிற சில நாடுகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அவர்கள் தங்களை அந்த நாட்டுல தங்களுடைய அதிகாரத்தை செலுத்தி, அதாவது ஈழத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும்ன்றதுக்காக எந்த வேளையும் எங்கட மண்ணுல ஒரு 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 இனப்பகை தீ எரிஞ்சு கொண்டே இருக்கணும் என்று நினைக்கிறான். அப்ப அத அரசியல்வாதிகளும் அவைகளுக்கும் அந்த தேவை இருக்கு. என்னன்னு சொன்னால் தங்களுடைய பதவிகளை தக்க வச்சு தாங்கள் தொடர்ந்து அந்த மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்துறதுக்கு இலங்கையில உள்ள 2 தரப்பு அரசியல்வாதிகளும், அதாவது தமிழ் தரப்பா இருக்கட்டும் அல்லது சிங்கள தரப்பா இருக்கட்டும், 2 பேருக்கும் அந்த தேவை. அந்த தேவையை பயன்படுத்தி இந்த அந்நிய சக்திகள் என்ன செய்யணும் என்று சொன்னால் அந்த நாட்டுல ஒரு அமைதியான சூழலை ஏற்பட விடாம தொடர்ச்சியாக இப்படியான குழப்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இப்ப 2009 போர் முடிஞ்ச கையோட கூட நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இப்ப இது மாதிரி இப்ப இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற மாதிரியான பிரச்சனைகள் அதுக்கு பிறகு இங்க வந்து இப்ப போர் முடிந்த போராளிகள் அங்கிருந்து அந்த போர்க்களத்தில் இருந்து தப்பியவர்கள் மீண்டவர்கள் எல்லாரும் புலம்பெயரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இங்கெல்லாம் புலம்பெயர்ந்து வந்தார். புலம்பெயர்ந்து வந்த உடனே அப்பவும் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டது. இப்ப உதாரணத்துக்கு இங்க நாங்கள் பிரித்தானியாவை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் பிரித்தானியாவில தமிழர்களுக்கான ஒரு அரசியல் அமைப்பாக, அதாவது தமிழர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு விடுதலை புலிகள் இருந்த காலத்துல செயல்பட்டு கொண்டிருந்தது. அப்ப அந்த மீண்டு வந்த போராளிகள் இன்னைக்கு என்ன சொல்றது, அரசியல் துறை என்று நிற்கக்கூடியவர்கள் அல்லது அதுல நிற்கக்கூடிய சிலர் இன்றைக்கு தங்களை முகத்தை காட்டி நாங்கள் இந்த தளபதிகள் புலனாய்வுத்துறை தளபதிகள் என்று சொல்லக்கூடிய ஆட்கள் அந்த வந்த உடனே ஏற்படுத்தின விஷயம் என்னென்று சொன்னால் இங்க பெரிய குழப்பத்தை தான் ஏற்படுத்தப்பட்டது. இங்க ஒரு ஒற்றுமையாக, அதாவது ஒரு அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பை உடைக்கிறதுக்கான வேலை அப்பவே நடக்குது. உடைச்சாதான் இங்க குழப்பலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அன்றைக்கு வந்த உடனே இங்க வேலை செய்து கொண்டிருந்த ஆட்கள் எல்லாருக்கும் தள்ளப்பட்டம் கட்டுப்படும். அப்படின்னா விடுதலை புலிகளின் நிதி பெருந்தொகையாக இவர்கள் திருடி விட்டார் என்ற ஒரு கருத்தொன்று முன்வைக்கப்படும். அது கிட்டத்தட்ட ஒரு வதந்தி மாதிரி பரப்பப்படும். இப்ப நீங்க பாருங்க, 20 வருடமாக புலனாய்வுத்துறை போராளியாக புலனாய்வுத்துறை தளபதியாக இருந்ததாக சொல்லக்கூடிய ஒரு ஆட்கள் வதந்திகளை பரப்புறதுதான் ஒரு சரியான வேலையா? நிச்சயமாக அதை ஆராய்ஞ்சு அறிவுபூர்வமாக அதை நிரூபிச்சிருக்கும். நிரூபிச்சு இந்த ஒரு ஆள் அல்லது இந்த ஒரு கூட்டம் இப்படி மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிருக்கன்றத ஆதாரபூர்வமா நிரூபிச்சிருக்கும். ஆனா அதுல அந்த வேலைக்கு போற இல்லை. அதே மாதிரி அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரம் பொறுப்பா இருந்தவர்களுக்கு இங்க அடி விழுது. இங்க ஒரு வன்முறை கலாச்சாரம் இங்க கொண்டு வரப்படும் புலம்பெயர் தேசத்தில். அப்ப இதன் தொடர்ச்சியாக சின்ன 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 நடந்து கொண்டிருந்தது. இப்ப அங்க நாட்டிலே அந்த அந்நிய நாடுகள் போட்டிக்களம் அங்க கூடும் பொழுது இங்கேயும் அதிகரிக்கிறதா தான் நான் பாக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப துவாரகா மேட்டரை கொண்டு அதுலயும் எந்த விதமான அறுதியான தீர்வை யாரும் சொல்றது. இப்ப போராளிகள் என்று வந்து கலைக்கிறது என்ன, அங்கே அவர் நின்றவர் சில வேளை ஆள் இல்லை, அவருக்கு நாங்கள் வீர வணக்கம் செலுத்துவோம் என்றுதான் சொல்லிடமே தவிர அடைஞ்சதை நீங்கள் பாத்தீங்களான்னு கேட்டால் அவையில் அதுக்கு பதில் சொல்ல தயாரா இல்லை. சரி, அப்ப இது சம்பந்தமாக இத்தனை வருஷ அனுபவம் உள்ள போராளிகள் நீங்கள் என்ன செய்றீங்க, அதை பற்றி ஆராய்ஞ்சு அறிஞ்சு கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்து அறிவதே மெய். அப்ப அதை தீர விசாரிச்சு நீங்கள் ஒரு தீர்க்கமான முடிவை இந்த மக்களுக்கு கொண்டு வந்திருந்தால் இந்த மக்களுக்குள்ள எங்களுக்குள்ள, அதாவது சர்வதேச குழப்பங்கள் அவங்களுக்கு இருந்தாலும் எங்களுக்கு அந்த குழப்பங்கள் இருந்திருக்காது. ஆனால் அது இல்லாம இப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா படங்கள் துவாரகா வீரச்சாவா சொல்லி படங்களை வெளியிடுது.
அந்த படங்கள் பாத்தீங்கன்னா அதையும் வெட்டி வெட்டின படங்கள். இப்ப அவ பிரிச்சா அடைஞ்சது அடையாதது இப்ப இருக்கிறது இருக்காதுன்ற மாதிரி அதுவும் வேற பிரச்சனை. ஆனால் அங்க கூட குழப்பங்களை நிகழ்த்தக்கூடிய மாதிரியான படங்கள். அந்த படங்கள் வேணும்னா உங்களுக்கு அனுப்பி விடுறேன், நீங்க பாருங்க. வெளியிடப்பட்ட படங்கள் இப்ப காலத்துல இந்த 15 வருடத்திலும் துவாரகாண்ட படம் வருது. இப்ப பார்த்தா துவாரகா இல்லது மதிவதனி என்று சொல்லி 2, 3 படங்கள் இப்ப வெளியில உலாவிட்டு இருக்கு. ஓ அதாவது போன்ற படங்கள் வெளியில வந்திருக்கு. இது மாதிரியான குழப்பங்களை தொடர்ந்து வச்சிருப்பதன் ஊடாக அந்த நாட்டிலே அதாவது ஈழத்துல ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்துறது. இந்த அமைதியின்மையை கையில வச்சுக்கொண்டு அந்த நாட்டை தங்கள் இந்த பிடிக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு சில நாடுகள் முன்னெடுத்து கொண்டு நிக்கணும். அதுவின் தாக்கம் தான் இப்ப நாங்கள் இங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். இல்ல இப்போ நீங்க சொல்றத பார்த்தா போராளிகள் வந்து அவர்களை நாம் வந்து அந்த மாவீரர்களான போராளிகளை வந்து அதற்காக ஒரு வருடத்துல ஒரு நாளை ஒதுக்கி அதற்காக மிக மரியாதையாக அவர்களுக்கு அந்த மரியாதை செலுத்தும் விதமாக எல்லாரும் உலகம் முழுக்க தமிழர்கள் மரியாதை செலுத்தி கொண்டிருக்கிறோம். அதுல தப்பி வந்த போராளிகளையும் வந்து நம்ம வந்து மதிக்கக்கூடியதா இருக்க வேணும். அவர்களும் வந்து கடைசி வரைக்கும் அந்த மண்ணுக்காக அங்க நின்று போராடின போராளிகள் ஏதோ உயிர் தப்பி வந்துட்டாங்க அப்படிங்கறதுக்கு வேண்டி அவங்க மேல குற்றம் வைக்கிறது சரியா இருக்குமா? நிச்சயமாக இல்லை. உயிர் தப்பி வந்தது எந்தவித தவறும் இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த போர்க்களத்துல நின்று நாங்கள் என்ன சொல்றது கொள்கை விடுதலை புலி என்ற கொள்கையின்படி நாங்கள் சரணடையக்கூடாது, சண்டையிட்டு மடிவது தான் அதுல ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஆனால் எந்தவித தேவையும் இல்லாமல் அந்த இடத்துல உயிரை போக்குவதுன்றது எனக்கு ஏற்புடைமை இல்லை. அதுல அவன் தப்பி வந்ததுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் தப்பி வந்தவர்கள் இதுவரையும் தங்களோடு சேர்ந்து நின்று தோளோடு தோல் நின்று களமாடி மாண்ட அந்த மாவீரர்களுக்காக அந்த மக்களுக்காக எந்த மக்கள் இவர்களை நம்பி அங்க வந்துச்சினமோ அந்த மக்களுக்காக அல்லது இவர்களை எந்த தலைவர் வழி நடத்தினாரோ அந்த முள்ளிவாய்க்கால் காலத்திலே இறுதி வரை போராடி வீரமரணத்தை தள்ளிவிட்டதாக கூறப்படுகின்ற அந்த தலைவர் அவர்களுக்காகவோ இவர்கள் இதுவரைக்கும் செய்திருக்கிற வேலையை இன்னைக்கு நாங்கள் இங்க கலைக்கலாம், அரசியல் ரீதியாக நாங்கள் செய்யலாம், சொல்லலாம். செய்திருக்கிற வேலை என்ன? இதுதான் கேள்வி. இப்ப இன்னைக்கு இந்த நாடுகளில் இருந்து கொண்டு நாங்கள் அகிம்சை ரீதியாக நிறைய போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்து இருக்கிறோம். அதாவது மக்கள் இங்க இருந்து மிக தெளிவாக நிறைய போராட்டங்களை இங்க இருந்து செய்து கொண்டுதான் இருந்தவை இப்பவும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த போராளிகள் என்று சொல்லி வந்த ஆட்கள் அவையிட்ட இருந்து மக்கள்ல இருந்து வேறுபட்டவர்களாக நின்று சில வேலைகளை செய்யறதுக்கு முயற்சிக்கிற மாதிரி தான் காட்டிக்கொள்ளினமே தவிர மக்கள்ல இருந்து வேறுபட்டு நிக்கிறமே தவிர இந்த வேலையும் அங்க செயற்படுத்தப்படையில்லை. அது இந்த 14 வருட அவதானிச்சிருப்பீங்களா தெரியும். எந்த விதமான வேலை திட்டங்களும் இங்க இதுவரைக்கும் முன்னெடுக்கப்படையில்லை. குழப்பங்களை தொடர்ந்து குழப்பங்கள் மட்டும்தான் இங்க உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கு. மற்றது நீங்கள் மாவீர தினத்தை ஒரு புனிதமான நாள் எல்லாரும் இங்க தரிசிக்கிற நாள் என்று சொன்னீங்க, அது உண்மைதான். ஆனால் இப்ப எனக்கு மற்ற நாடுகளை பற்றி பெருசா தெரியாது. பிரித்தானியா பற்றி சொல்லுவாங்க இங்க ஒரு மாவீர தினம் நடந்து கொண்டிருந்தது. அந்த மாவீர தினம் தவறு, அங்க அதை செய்கிற ஆட்கள் தவறு என்று கூறப்பட்டு அந்த மாவீர தினம் 2ஆக உடைக்கப்பட்டு இப்ப 2 இடங்கள்ல மாவீர தினம் நடக்குது. சரி, அந்த 2 இடத்துல மாவீர தினம் நடக்குது. ஒரு இடத்துல போராளிகளாக வந்தவர்கள் செய்கிறார்கள், மற்றது முதல்ல பொழுது உருவாக்கப்பட்டிருந்த TCC என்ற அமைப்பு செய்யுது. அவர்கள் பிள்ளையள்ளி பொடிவியல் செய்கிற இடத்துல சரியா நடக்குதுன்னு பார்த்தா 2 இடத்துலயும் எப்படி என்று சொன்னால் மாவீரர்களை விற்பனை செய்கிற ஒரு வேலைதான் நடந்து கொண்டிருக்கு. சில பாத்தீங்களா கொத்ரொட்டி, பிரியாணி, கூழ் இப்படி என்று சாப்பாடு விற்கிறதுக்கான ஒரு இடமாக மாவீரர் தினம் பயன்படுத்தப்படுறதுன்றது உண்மையா சொல்றேன் மிக மிக வேதனையா இருக்கு. இப்ப இந்த முறை பாத்தீங்களான்னு சொன்னால் தலைவர் இளையோர் கையில இந்த போராட்டத்தை ஒப்படைச்சு போட்டு நான் போறேன்னு சொன்னதாலேயோ என்னவோ எனக்கு தெரியல. இளையோர்களுக்கு பிடித்த உணவான அதாவது கொஞ்சம் வெளிநாட்டு சாப்பாடு ஹொட்டாக்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் உடனே அதுல வச்சு சுட்டு கொடுக்குறோம். மாவீரர் தினத்துல வச்சு சாப்பாடு விற்கிற ஒரு கூத்து நடந்து கொண்டிருக்கு. இது உண்மையில கேட்கிற அந்த மாவீரர் தினம் என்ற உணர்வு இல்லாமல் ஒரு சம்பிரதாய பூர்வமான ஒரு கொண்டாட்டம் மாதிரி அது மாறிக்கொண்டு போகுது. அப்ப இது வந்து இப்ப போராளிகளாக இருந்தவர்கள் நடத்துற மாவீரர் தினம் அல்லது இங்க அடுத்த அமைப்பு நடத்துற மாவீரர் தினம் மண்டலம் நான் பார்க்கல. எல்லா இடத்துலயுமே இதே தவறுகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. அப்ப நீங்கள் பிரிஞ்சு நின்றதுல சாதிச்ச விஷயம் என்ன?
இப்ப புலிகள் அமைப்பும் தலைவர் பிரபாகரனும் அவருடைய குடும்பமும் ஒரு சிறந்த வியாபாரத்துக்கான ஒரு பொருளாக பயன்படுத்தப்படுது. பிசினஸ் பிராண்ட் என்று சொல்லுவாங்க தெரியும் தானே, அது மாதிரி இப்ப தலைவருடைய வீரச்சாவை அறிவிக்கணும் என்று சொல்லி பெரிய அளவுல இங்கால வேலை நடந்து கொண்டிருக்கு. தலைவர் வீரச்சாவை அடைஞ்சார், வீரச்சாவை அறிவிக்கும். இப்ப நேற்று பாத்தீங்கன்னா உண்மையில தமிழகத்தின் ஒரு சிறந்த நடிகர் மற்றும் ஆளுமை விஜயகாந்த் அவர்கள் மரணத்தை தழுவியிருந்தார். அவருக்கான அவருடைய அந்த மரண நிகழ்வு எவ்வாறு ஒரு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறன்றதை இப்ப எல்லாரும் அவதானித்துக் கொண்டிருப்போம். சரிதானே? அப்ப இன்றைக்கு நாங்கள் தலைவருடைய வீரச்சாவு என்று சொல்லி இப்ப அறிவிக்க போயினோம் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு சிறப்பாக ஒன்றுமே இல்லை. மிக கேலி கூத்தாக ஒரு இடத்துல அவற்ற படத்தையும் வச்சு 4 பேர் சேர்ந்து கொண்டாடி போட்டு அந்த இடத்துலயும் கொத்ரொட்டியும் பாபக்கியும் கொட்டோக்ஸும் செய்து சாப்பிடுற ஒரு சூழல் தான் இங்க போகுது. இதுதான் நடைமுறை. இப்ப இங்க அப்படிதான் நடந்து கொண்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு மாவீரர் ஆன இது வந்து 2009 வரைக்கும் தேசிய தலைவர் இருந்த வரைக்கும் மிகவும் மரியாதையாக நடந்து கொண்டிருந்தது. இப்ப வந்து அது வந்து ஒரு பிராண்டட் இதா மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கறதா. அதனால வழி நடத்தல் செய்யறவங்க யாரும் சரியில்லையா? ஒரு மாபெரும் தலைவன் வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு அரசின் வீழ்ச்சிக்கு பிறகு உடனடியாக யாராவது ஒரு சிறந்த ஒரு ஆள் வந்து தலைமை தாங்குறன்றது உலக வரலாறுல நடந்த விடயங்கள் அல்ல. அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அப்ப இப்ப நாங்கள் முதல்ல ஒரு புரிதலோட இதுல வந்து 2009க்கு பிறகு என்ன பொறுத்த வரைக்கும் 2009க்கு பிறகு இங்க யாருமே போராளிகள் கிடையாது, எல்லோருமே தமிழர்கள். அப்ப தமிழர்கள் தங்களுடைய உரிமையை கேட்டு தங்களுடைய அந்த உரிமை குரலை அதை தக்க வச்சு கொண்டிருக்கும். அந்த உரிமை குரல் ஒழிச்சு கொண்டிருக்கும். அதை மட்டும் நாங்கள் தக்க வைக்கக்கூடியதான் இப்போதைக்கு நாங்கள் செய்யக்கூடிய வேலை. இதுக்குள்ள வந்து நாங்கள் அவர் தலைமை தாங்குவார், இவர் தலைமை தாங்குவார் சொல்லி பார்க்கறதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் வரலாறுல இருந்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு வரலாற்றுலையுமே அதுக்கான சந்தர்ப்பங்களோ சாத்திய கூறுகளோ இருந்ததாக எனக்கு தெரியல. ஒரு மன்னனுடைய அல்லது ஒரு மிகப்பெரும் தலைவனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு நீண்ட காலம் எடுக்கும் அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணி வேற ஒரு ஆள் மாறதுக்கு. ஆகவே இப்ப நான் ஆறுலையுமே கூட சொல்லல. இப்ப தலைமை தாங்குறவர்கள் சரியில்லை, வேற தலைமை தாங்கி இல்ல. இப்போ நீங்க சொல்றது பார்த்தா அதாவது ஒரு மாவீரர் தினத்தையே வந்து ஒரு கொச்சைப்படுத்தும் விதமாக பிரியாணி விற்கிறது அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் தாண்டி இனத்தையே வந்து இது கூறு போட்டு விற்கிற மாதிரி இன்னைக்கு பல நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதுல வந்து இந்த துவாரகா என்று தோன்றிய ஒரு பெண் வந்து அப்படிதான் நடக்குது அப்படின்னு நீங்களும் சொல்றீங்க. இதுல பலர் வந்து ஈழத்தமிழர்கள் எல்லாம் களத்துல நின்ன ஆட்கள் இன்னைக்கு வந்து அவர்கள் வந்து வெளியில வந்து சொல்றாங்களே இந்த மாதிரிதான் இருக்கு, இவங்கதான் துவாரகான்னு சொல்லிட்டு இருக்காங்களே. பல நாடுகள்ல வந்து டெய்லியும் அன்றாடமும் காணொலி வேற போட்டுட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு சிலர் இந்தியாவில் எடுத்துக்கொண்டா தமிழகத்துல ஒரு 4 பேரு, பெங்களூர்ல ஒரு ஆளு, இந்த மாதிரி அது போல வெளிநாட்டுல ஒரு ஆளு, பிரான்ஸ்ல ஒருத்தர், இப்படி அந்த மாதிரி ஒரு நாட்டுல ஒருத்தர் இருந்து கொண்டு இந்த மாதிரி பொய்யான இதையே இது வந்து இந்த இதைய இப்ப பொய்ன்னு நீங்களே சொல்றீங்க, இது பொய்யாதான் இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கக்கூடிய இதை வந்து இன்னைக்கு வந்து பிரச்சாரமா பண்ணி கொண்டிருக்காங்க. இதை தடுக்கிறதுக்கு ஒரு வலுவான நம்மளுக்கிட்ட ஒரு சக்தி இல்லையா? அது நீங்கள் இப்ப சொன்னது அதுதான் உண்மை. எங்களால அதை தடுக்கக்கூடிய ஒரு வலுவான சக்தி இல்லை. ஆனா இந்த பிரச்சாரத்தை அதாவது இருக்குது என்று சொல்லி நாங்க நிறைய பேர் நீங்க சொல்றீங்க ஒரு கொஞ்சம் பேர் பிரச்சாரம் செய்யணும் அல்லது அதை கொண்டு போகணும்னு சொல்றீங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் நம்பிக்கை. நிறைய பேருக்கு வந்து தலைவரோ அல்லது துவாரகவோ இருக்க வேணும் என்ற ஒரு ஏக்கம் இருக்கு. அதன் காரணமாக ஆதரிப்பவர்கள் இருக்கிறார். ஒரு சிலர் அந்த நம்பிக்கைக்குள்ள பூந்து விளையாடுறதா தான் நான் பார்க்கிறேன். அப்ப அந்த நிறைய பேற்ற விருப்பத்தை ஒரு ஆள் பிரதிபலிக்கும் பொழுது அந்த விடயத்தை மக்கள் நாடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனா இப்ப இந்த கடந்த ஒரு 2-3 மாதமாக நடந்த விடயங்கள்ல இருந்து மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். மக்களுக்கு தெரியும் இது நம்புறதா நம்ப வேணாமா, இல்லாட்டி நம்புறதால என்ன பிரயோசனம், அல்லது நம்பாம இருக்கிறதால எங்களுக்கு என்ன பாதிப்புன்றது எல்லாத்தையும் மக்கள் தெளிவாத்தான் இருக்கணும். மக்கள் இதுவரைக்கும் யாராவது பொதுமக்கள் இப்ப இன்றைக்கு ஈழத்துல இருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம் அல்லது புலம்பெயர்ந்த மக்களாக இருக்கலாம், நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம், நாங்கள் இதுல நிறைய கோடிக்கணக்கில் கொடுத்து ஏமாந்து போனோம்,
என்று சொல்லி யாராவது சொல்லி இருக்கிறோமான்னு கேட்டீங்களா? இல்ல. இதை ஏமாந்து கொண்டிருக்கிறார்களும் ஏமாத்தி கொண்டிருக்கிறார்களும் யாருன்னு பாத்தீங்கன்னா போராளிகள் அல்லது புலிகளின் செயற்பாட்டாளர்கள் என்று சொல்லக்கூடியாக்கள் தான் ஏமாத்துறாக்களும் அவர்கள் தான் ஏமாறுறாக்களுமா இருக்கு. அதனால நான் முதல்ல சொன்னேன், இது ரெண்டுமே சேர்ந்த ஒரு என்னன்னு சொல்றது சதியோ அல்லது குழப்பமோ கொண்டு நடந்து கொண்டிருக்குது. ஆனா இந்த குழப்பத்தின் பின்னணியில எங்களை மக்கள் மேல அவங்க தலையில மிளகா அரைக்கிற வேலை உண்டு இன்னொரு பக்கம் நடந்து இல்ல கொண்டிருக்கு. எளிமையாக இந்த இப்ப நடக்கக்கூடிய இந்த ஒரு ஒரு குழப்பத்தை எளிமையா முடிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னு கேட்டா தேசிய தலைவருடைய சகோதரர் டென்மார்க்ல கூடிய மனோகரன், அவருடைய பையன் கார்த்திக் மனோகரன், அது போல செயல்பட்டு கொண்டிருக்கிற ஈழத்துல வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நம்மளுடைய சிவாஜிலிங்கம் அவருடைய உறவினரும் கூட. அவங்க எல்லாம் எளிமையா சொல்றாங்க, நீங்க வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருங்க, அந்த பொண்ணு போலியா உண்மையாங்கிறது தெளிவா தெரிஞ்சிடும். அந்த நீங்க கொண்டாந்து நிறுத்தின பெண்ணை, அந்த துவாராங்கிற பெயர்ல கொண்டாந்து நிறுத்தின பெண்ணை நீங்க கொண்டாந்து வெளியே காமிங்க, ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் கூட அவர்கள் மனோகரன் இருக்காரு, அவருடைய சகோதரர்கள் 2 பேர் இருக்காங்க, கர்நாடகத்தில் ஒருத்தர் இருக்காங்க, தமிழகத்திலேயே ஒருத்தர் இருக்காங்க. அது போல வந்து அருணா அம்மான்னு சொல்லக்கூடிய அவரும் இருக்காங்க, அவருக்கு 2 மகள்கள் இருக்காங்க. இத்தனை பேர் இருந்தும் ஒரே ஒரு அந்த டெஸ்ட் எடுத்து முடிச்சிட்டாங்கன்னா வந்து இது வந்து ஓப்பனா தெரிஞ்சு போயிடும். இதுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கான சரியான நபர்கள் எங்கேயுமே இல்லையா? யாருமே இல்லையா? ஏன்னா புலம்பெயர்ந்த நாட்டில் இருந்தா பல குழப்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. சொல்லப்போனா இப்ப ஜிடிஎஃப் அப்படிங்கிறது வந்து அந்த அமைப்புல இருந்து லண்டன்ல இருந்தா வந்து இப்ப மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய தமிழர்களுக்கிடையே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. 4-5 அமைப்பு வெளிநாடுகளில் இருந்து வந்த அமைப்பு தான் டெல்லியில அண்மையில ஒரு இந்திய அரசோட சேர்ந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாங்க. அது போல நீங்களே சொல்லியிருக்கீங்க, நிலாங்கிற ஒருத்தர் வந்து இங்க தமிழகத்துல வந்து இந்திய அரசோட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்காங்க நீங்க சொல்றீங்க. சோ இந்த குழப்பங்களை இவ்வளவு பல குழப்பங்கள் இருக்கு. இந்த குழப்பங்களை ரொம்ப எளிமையாக தீர்க்க முடியுங்கிறது தெரியுது. தெரிந்தும் ஏன் இதெல்லாம் வந்து நீங்க மூலமான ஆட்கள், ஒரு பொதுவான ஆட்கள் ஏங்க நீங்களாம் முன்னெடுக்க மாட்டேங்கிறீங்க? அதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏன் முன்னெடுக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப நீங்க போராளிகள் மேல குற்றம் சொல்றீங்க. போராளிகள் வந்து 2009 வரைக்கும் துப்பாக்கி தூக்கி போராடின போராளிகள். அவங்க வந்து ஒரு வெளிநாட்டுக்கு வந்து அவர்கள் தங்களை வாழ்க்கையை நடத்துறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆகும். ஏன்னா அது எப்படி நடக்கணும், என்ன பண்ணணும், எந்த அரசியல் கட்சியோட சேரணுமா சேரக்கூடாதா, யார் நல்லவன் கெட்டவன் இது தெரியாது. சோ அவர்கள் வந்து அவர்களுக்கு ஒரு இது இல்லை, அவர்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதனால கூட சில தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களைமான ஆட்கள் வந்து நீங்களாம் நெடுங்காலமாக அங்க இருக்கிறீங்க, பல பேர் இருக்கீங்க. லண்டன்ல எடுத்தாலே 3 லட்சம் ஈழத்தமிழர்கள் அங்க இருக்காங்க. சோ இதுல முக்கியமான ஆட்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள வந்து இது எல்லாம் இந்த குழப்பக்கூடிய ஆட்களை வந்து சரி பண்ணுவதற்கான ஒரு முயற்சி ஏன் எடுக்கல? என்னென்றால் இந்த சண்டை முடிஞ்ச கையோட, அதாவது போர் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு மக்கள் இராணுவத்தின் பகுதிக்குள்ள மக்கள் போராளிகள் எல்லாரும் உள்ள போய் அங்க அந்த முகாம்கள் எல்லாரையும் அடைக்க பண்ணினோம் தடுப்பு முகாம்ல. அந்த தடுப்பு முகாமை நிர்வகிச்ச அந்த இராணுவத்தினர் அந்த மக்களுக்கு சொன்ன ஒரு கருத்து நான் இதுல பதிவிட விரும்புறேன். உங்களை இவ்வளவு காலமாக தலைவர் இப்படித்தான் உங்களை கட்டுப்படுத்தி வச்சிருந்தாரோ என்று சொல்லி அவங்க வியக்கிற அளவுக்கு எங்களுடைய மக்களின்றையும் போராளிகளின் செயல்பாடு அங்க சரியான கீழ்த்தரமாக இருந்தது. இது அங்க அந்த அந்த முகாமில இருந்து வந்த நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கேன். என்னுடைய சகோதரர்கள் உட்பட நிறைய பேர் எனக்கு அதை சொல்லியிருக்கணும். என்னன்னா அவங்க வந்து சனத்தை பேசியிருக்காங்க. சனத்தைன்னு சொல்றது நான் இப்ப சனத்தை எல்லாம் அந்த இடத்துல தடுத்து வைக்கப்பட்ட எல்லோரையும், அது போராளிகள் மக்கள் எல்லாரும் கலப்பா ஒன்றாதான் இருந்தது. அந்த இடத்துல வந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களை என்னென்றுதான் அந்த அலுவலகம் வச்சிருந்தோ தெரியாது. ஏன் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன்டா, எங்கள் இனத்தை ஈஸியாக ஒரு வழியில இலகுவாக மிக இலகுவாக கட்டுப்படுத்தலாமோன்னு கேட்டீங்களா, அது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமைப்பு. நீங்க நிலாவை பற்றி சொல்லிடுங்க. நிலா வந்து இப்ப அங்க இந்தியாவில போய் நிக்குது. இந்தியாவில நின்று கொஞ்சம் பிஜேபி சம்பந்தப்பட்ட தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு ஒரு இந்து தமிழீழம் அமைக்கிறதாக அது ஒரு பக்கத்தால கரைச்சு கொண்டு போயிடும். அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில முஸ்லிம்கள் இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம். நேற்று ஒரு ஆர்டிகல் ஒன்று பார்த்தேன். இலங்கையில இருக்கிற 5 விதமான கிறிஸ்தவர்களை பற்றி எல்லாம் நாங்கள் இனி கவலைப்படையாது, நாங்கள் இந்து என்றுதான் போகணும் அப்படி என்று சொல்லி அவையல் தரப்புல இருந்து ஒரு ஆர்டிகல் எழுதப்படுது. இப்ப
அதை விட இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த இன்னொரு விஷயம், அங்க மலையகத்துல தமிழர்கள் இருக்கிறார். அதை நாங்க முந்தி இலங்கை தமிழர்கள் அல்லது மலையக தமிழர்கள் என்ற பெயர்ல வச்சிருந்து, இப்ப பாத்தீங்கன்னா அவைகளை எப்படி குறிக்கிறோம்னு சொன்னால் ஆஹ் மலையக வாழ் இந்தியர் என்ற ஒரு சதிக்குள்ள அவைகளையும் கொண்டு வருவது. அப்ப இப்படி எல்லாத்தையும் துண்டு துண்டாக பிரிச்சு கொண்டு அவைகள் அங்க நின்று கதை சொல்லிடும். ஒரு தனியாக்கள் அவையெல்லாம் பெரிய நிறைய பேர்லாம் கிடையாது. மாபெரும் ஊடகங்கள், பெரிய ஊடகங்கள், இப்ப நான் உங்களுக்கு குறிப்பிட தெரியும். உதாரணத்துக்கு இந்தியாவில இருந்து இயங்கக்கூடிய ஊடகங்கள் கூட இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வெளியில கொண்டு வருது. இப்ப இதை நாங்கள் நிறுத்த முடியாது. அதை போய் நிறுத்தலாம் எப்படி நாங்கள் நிறுத்த முடியும்? இப்ப நாங்கள் போய் நிலா அப்படி நீங்கள் கதைக்காதேங்கோ, என்ன மதங்களாக எங்களை இனத்தை பிரிக்காதேங்கோ, நாங்கள் தமிழினமாக இருந்தா தான் எங்களுக்கு பலம் என்று சொன்னா நிலா கேட்க போறது இல்லை, நிலா கதைக்க போகுது. அப்ப கதைக்கிற ஒரு ஆளை எங்களால கட்டுப்படுத்த முடியாது. அந்த அந்த திறமையும் அந்த பக்குவம் இதுவரை காலத்திலேயும் எங்களுக்குள்ள ஒரே ஒரு ஆளுக்கு தான் இருந்திருக்கு. அவர்தான் எங்களுடைய தேசிய தலைவர். அதனாலதான் அவர் தலைவராக இருந்தார். இதுதான் பிரச்சனை. இப்ப டிஎன்ஏ டெஸ்ட் பத்தி கழிச்சுங்க, அது உண்மையா எடுத்தாலும் ஒரு ஈஸியா முடிக்கக்கூடிய விஷயம். யார் எடுக்கிறது, யார்கிட்ட எடுக்கிறது கேட்டா சொல்லுவாங்க அந்த பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு பிரச்சனை. ஒரு இது வந்து எப்படி இருக்குன்னா, அந்த எல்லாருக்கும் கண்ணாமூச்சி காட்டுற மாதிரி ஒரு பெண் வந்து மாவீரர் தின உரையாற்றுறார். அந்த பெண் எங்க இருக்குன்னு தெரியாது. உலகம் என்ன அவ்வளவு இப்போ நீங்க பாதுகாப்பு பிரச்சனை அவங்க சொல்றது வந்து இப்ப வெளிநாட்டுல அவ்வளவு கேவலமா இருக்கா? ஒரு பெண்ணு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பின்மை அங்க இருக்கா? இல்ல. போலி வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன் அது இல்ல. ஆனா அத நாங்கள் போய் பாரட்ட கேட்கலாம். ஏன்னு சொன்னால் அதுக்கு பின்னால இருந்து அந்த இதை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆக்கள் என்று சொன்னால், இப்ப இந்தியால பாத்தீங்கன்னா இப்ப அப்துல்லா என்று சொல்லி ஒரு ஆளை பற்றி கதை வருது. ஆனா அப்துல்லா பொது வழியில வந்து கதைக்கு கொண்டு கேட்டால் இல்ல. அடுத்த இன்னொரு ஆள் வந்து சேரமான் சொல்லி ஒரு ஆள் கதைச்சு கொண்டிருக்கிறார். ஊடகம் நடத்துற மாதிரி அவர் இந்த கருத்துக்களை தன் தரப்பு நியாயங்களை வெளியில விட்டு கொண்டிருக்கிறார். ஆனா இப்ப அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் வந்து சொல்லல. அவர் கேட்டதா எனக்கு தெரியல. இப்ப நாங்க கேட்டா என்ன சொல்ல போறார், பிரச்சனை அவர்கிட்ட போய் நாங்க டிஎன்ஏ எடுத்து கொண்டு வர முடியாது, காலம் வரைக்கும் வெளியில ரெண்டு ஒரு பதில சொல்ல போறாரு. அப்ப நாங்க சொல்லும் பொழுது இல்ல நீ டிஎன்ஏ கொண்டுதான் பெறணும், அதை கூட்டுதான் பெறணும் என்று அழுத்தக்கூடிய அந்த சக்தி எங்களுக்கு இப்ப இல்ல. விளங்குதானே? இப்ப இந்த நாடுகள்ல நாங்கள் யாரையும் போய் வன்முறையை பிரயோகிச்சு பெரிய அழுத்தங்களை பிரயோகிச்சு செய்ய முடியாது. அதே இப்ப எங்களுக்கு போராட்டமும் எங்களை மக்களும் எங்க வாழினம் என்றால் இல்லத்துல வாழினம். அந்த மக்கள் சம்பந்தமாக அவர்களுக்கு தலைமை தாங்கிறது சம்பந்தமாக நாங்கள் இங்கே இருந்து கொண்டு பொறுமைப்பட்டு எதையும் சாதிக்க போறதில்லை. இதனூடாக நாங்கள் தொடர்ந்து மண்ணிலே எங்களை இருப்ப இழந்து கொண்டு போறதுக்கான சந்தர்ப்பங்கள் தான் அதிகம். இல்ல இது அப்போ இந்த 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 ஆட்களை வந்து தடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக நம்ம தமிழினம் இல்லை அப்படிங்கறது வந்து நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா? யாருக்குமே அந்த மாதிரி இல்லையா அங்க வெளிநாட்டுல? எந்த அமைப்புக்கும் இல்லையா? சக்தியாக தமிழினம் அல்லது தமிழர்களுக்கு இப்ப இல்லை என்றது தான் என்னுடைய எண்ணமும் என்னுடைய கருத்தும். ஆனால் அதே நேரம் உண்மையான தமிழர்கள், தமிழ் பொதுமக்கள், எங்கட மண்ணையும் எங்கட விடுதலையையும் எங்கட இருப்பையும் நேசிக்கிறவர்கள் இந்த பிரச்சனையால குழம்பி போகவில்லை. இந்த குழப்பத்துக்கு நிக்கிறாக்களை பாத்தீங்கன்னா இருக்குன்றதும் இல்லைன்றதும் ஒரு கொஞ்சம் பேர் தான். இருக்கண்டு சத்தம் போடுறாக்களும் கொஞ்சம் பேர் தான், இல்லையன்று சத்தம் போடுறாக்களும் கொஞ்சம் பேர் தான். இப்ப உதாரணத்துக்கு நான் அண்மையில இந்த பிரச்சனை கடுமையா நடந்து கொண்டிருக்க நான் ஈழத்துலதான் நான் நின்றேன். சரி, அப்ப நான் அங்க நிக்கக்குள்ள அந்த மக்களுக்குள்ள இதே ஏதாவது எதிரொலிச்சுதான் பார்த்தா எதுவுமே இல்லை. அவர்கள் இந்த பிரச்சனையை பற்றி குழம்பு படவே இல்லை. இருக்கண்டு கதைக்கு இல்லை, இல்லையன்றும் கதைக்கு இல்லை. அவர்களுக்கு தெரியும். அவைகள் அந்த 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 மக்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். அவங்க இந்த குழம்புப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யாருன்னு கேட்டா அந்த புலம்பெயர் தேசத்துல இருக்கிற நாங்கள். ஏன் நாங்கள் குழம்பு படுறோம் என்றால் நாங்கள் எங்களோட விடுதலைக்காக வேலை செய்யறதை விட எங்களை முன்னிலைப்படுத்துறதுக்கும் எங்களை பிரபல்யப்படுத்துறதுக்காகவும் நாங்கள் வேலை செய்யறோம். விளங்குதானே? அதாலதான் இங்க எங்களுக்கு இந்த குழப்பம். ஆனா அந்த மக்கள் தங்களோட இருப்பை அங்க தக்க வச்சு கொண்டு இருக்கிறது அவர்கள் தங்களுடைய விடுதலைக்காக செய்கிற ஒரு மிகப்பெரிய பணியை நினைச்சோ செய்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு இந்த குழப்பங்கள் வரவில்லை. இந்த இந்த மாதிரியான குழப்பங்களுக்குள்ள பெரும்பான்மையான ஈழத்தமிழ் மக்கள் எங்கேயுமே பங்கு கொண்டதில்லை. அப்ப
இங்க இருக்கிற ஒரு கொஞ்சம் பேட்ட குழப்பத்துக்காக அதால எல்லாமே முடிஞ்சு போயிடும் நாங்கள் நினைக்கிறது, அதனால நாங்கள் எல்லாரும் பதற்றப்படுறது தேவையில்லாத விடயம் என்ற நான் இல்ல நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இந்த குழப்பங்கள் ஏற்படுத்துறனால, அவர்களுக்கு குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய அந்த நபர்களுக்கு என்ன ஒரு ஏதாவது ஒரு பின்புலமாக ஏதாவது பெரிய ஒரு திட்டங்கள், சதி திட்டங்கள் வைத்து பண்றாங்களா? ஏதாவது ஒரு பலன் இருக்கா அவங்களுக்கு? நிச்சயமாக இருக்குது. நான் இந்த இந்த பிரச்சனையில ஆரம்பத்தில் ஒருக்கா கதைச்சேன். நீண்ட காலம் நான் இந்த தலைவராம இருந்தேன் நான். இப்பதான் நான் கதைக்க தொடங்கியிருக்கேன். என்னென்றால் புலிகளின் இருப்பு முதல்ல யார் யாருக்கெல்லாம் பிரச்சனையா இருந்ததோ, இப்ப புலிகள் அவர்களுக்கு தேவையாக இருக்கிறார்கள். சரியா? இப்ப குறிப்பா சொல்றதா இருந்தால் இந்தியாவுக்கு புலிகளின் இருப்பு இப்ப தேவைப்படுது. ஆனா இலங்கைக்கு புலிகளின் இருப்பு தேவை இல்லாம இருக்குது. ஆனால் இலங்கைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு அவைகள் அரசியல் செய்வதற்கு புலிகள் தேவைப்படுகிறது. ஆகவே புலிகளை உருவாக்குறதுக்கும் அவர்களை அழிக்கிறதுக்கும் இப்ப சண்டை நடந்து கொண்டிருக்கு. இப்ப இதுதான் சிக்கல். யாரெல்லாம் புலிகளை அல்லது தலைவரை அழிக்கணும் என்று நினைச்சார்கள், இப்ப அவர்கள் எல்லாம் அவரை கொன்றணும் என்று யோசிக்கிறோம். அதுக்குள்ளேயே கொஞ்சம் பேர் அவரை அழிக்கணும் என்று யோசிக்கிறோம். கேம் மாதிரி இதைத்தான் நம்ம இப்ப பண்ணி கொண்டிருக்கிறோம். இதன் ஊடாக தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக போர் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்த பொழுது இந்தியா எங்களுக்கு சார்பாக நிக்காதாக்க அவர்கள் சொன்ன காரணம் என்று சொன்னால், நாங்கள் கொடுக்காட்டிலும் சைனா கொடுத்துரும், நாங்களும் செய்யாவிட்டோம் என்றால் சைனா போய் இன்னும் நிறைய கொடுத்துரும் என்று சொன்னாங்க. அதையும் என்கிற அறிவுஜீவிகள் புத்திஜீவிகள் எல்லாரும் ஓம் ஓம் இந்தியா சொல்றது சரிதான் என்று நாங்கள் எல்லாரும் தலையாடி கொண்டிருந்தோம். ஆனால் என்ன நடந்தது? கடைசியில ஒட்டுமொத்தமாக நாங்கள் கொன்றொழிக்கப்பட்டோம். இப்ப கேட்டா என்ன சொல்றாங்க? இப்ப இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் இப்ப என்ன சொன்னா, இப்பவும் அதே கதையத்தான் சொல்றாங்க. இந்தியா நீங்கள் எப்படி செய்வீங்க? புலிகள் இல்லாத காலத்திலேயாவது எங்களுக்கான தீர்வுகளை நீங்கள் பெற்று தரவில்லையே என்று கேட்டா, ஐயோ நாங்கள் போய் இப்ப அவங்கள்ட்ட கேட்க முடியாது, நாங்கள் உங்களுக்கான தீர்வை இப்ப கேட்க வலிக்கிட்டால் சைனா இலங்கைக்கு சப்போர்ட் பண்ணிடும், சைனா அவங்களுக்கு சார்பான இருக்கும். ஆகவே நாங்கள் அதற்கு சப்போர்ட் பண்ண முடியாது. அப்ப நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்கன்னு கேட்டா, நாங்களும் இலங்கைக்கு தான் சப்போர்ட் பண்ண போறோம். ஏனென்றால் சைனா சப்போர்ட் பண்ண கூடாதுன்றதுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அப்ப இதுல நீங்க சொல்றத பார்த்தா தெளிவா தெரியுது. இந்தியானா இந்தியாவோட உளவுத்துறைகள் உளவுத்துறையில கையாளாக இவர்கள் செயல்படுறாங்களா? பெரும்பான்மையானவர்களால அப்படித்தான் நோக்கப்படுது இவர்களின் செயற்பாடுகளின் அடித்தளம். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, சில பேர் சொல்லிடும் இது இல்ல இலங்கை புலனாய்வுத்துறை என்ற சதியட்டு. சரி, இந்த துவாரகா மேட்டர் அல்லது தலைவர் இருக்கிறார் தொடங்கப்பட்டது முதலாவதாக தொடங்கப்பட்டதே பல நெடுமாறன் ஐயாவிட்ட இருந்து. அப்ப பல நெடுமாறன் ஐயா நான் இலங்கை புலனாய்வுத்துறைக்காக வேலை செய்யறேன், அவர் அப்படி வேலை செய்யற கொண்டு அந்த மண்ணில இருக்க முடியுமாங்க? காசி ஆனந்தன் ஐயா அங்க இருந்தோண்டு இலங்கை புலனாய்வுத்துறைக்கு வேலை செய்து கொண்டு இருக்க முடியுமா? அதான் இதுவரைக்கும் அறியாமலா இந்திய புலனாய்வுத்துறை அங்க வேலை செய்து கொண்டு இருக்குது. உலகத்திலே ஒரு மிகப்பெரிய புலனாய்வு கட்டமைப்பை வச்சிருக்கிற இந்தியா, காசி ஆனந்தனும் பல நெடுமாறன் ஐயாவும் இலங்கை புலனாய்வுத்துறைக்காக வேலை செய்யறதை அறியாமல இருக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு தெளிவா விளங்கும், நாங்கள் சின்ன குழந்தை பிள்ளைகள் கிடையாது, எங்களுக்கு தெரியும் யார் எதை உருவாக்குறவர்கள் என்றது எங்களுக்கு தெரியும். அவைகளை ஏன் உருவாக்கிறோம் என்று சொன்னா, எங்களை தொடர்ந்தும் நாங்கள் எங்களை சிந்திக்க விடாமலே வச்சிருக்கு. இப்ப எங்களை அழிக்கும் பொழுது சொன்னார்களே, நாங்கள் ஏன் ஆயுதம் கொடுக்கணும் என்றால் அவன் கொடுத்துருவான். இப்ப நாங்க இதுக்கு உதாரணமா சொல்லணும்னா அப்படி சொல்ல, நாங்க ஒரு குடும்பம் இருக்கிறோம், எங்க பிள்ளைகள் எனக்கு இப்போ ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நாய் வருது, அந்த நாய் அந்த எங்க பிள்ளைகளை கடிச்சு குதறி போடும்ன்றதுக்காக நாய் கடிக்கும் போதே நானே கொண்டு விடுறேன். ஏன் நீங்க நாய் கடிச்சு சாகணும் என்ற மாதிரி தான் அந்த செயல்பாடு இருக்கு. தெளிவா இப்ப உங்களோட இப்ப கதைக்கும் போது மிக தெளிவாக நீங்க ஒரு குறிப்பை சொல்றீங்க. இதனுடைய அழுத்தங்கள் எதுக்காக இந்த அழுத்தங்கள் வருது, எதுக்காக இவர்களெல்லாம் இப்படி பண்றாங்க அப்படிங்கறது ரொம்ப தெளிவா நீங்க சொல்றீங்க. ஏதோ ஒரு புலனாய்வுத்துறை, புலனாய்வு இந்தியாவோ இல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்தவர்களை இலங்கை அரசோ இந்த மாதிரி அவர்கள் புலனாய்வு அவர்களுடைய வழி அவர்களுடைய சாதகமாக
அவர்களுக்கு எது வேணுமோ இன்னைக்கு செய்யக்கூடிய வழியில அவங்க கொண்டு போறதுக்கான ஒரு நகர்வுகள் தான் இது நகர்த்தி கொண்டிருக்காங்க. இதற்கு சிலர் அடிமையாக போய் அந்த கிடைக்கக்கூடிய சிறு பணத்துக்காக அந்த இதுக்காக போய் அவர்களுடைய துணை போறதுங்கிறது ஏற்க முடியாது. இது மறுபடியும் நம்ம அடுத்த முறையும் நாம் பேசுவோம். இது இந்த ஒரு தீர்வை கொண்டாந்து நீங்க சொன்னதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வணக்கம் சோதர். நன்றி அண்ணா, வணக்கம்.